पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்மரியில நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்ல 15வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா சொன்னது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பரமாத்மா இருந்தாலும் கூட அந்த பரமாத்மாவை பார்த்தீங்கன்னா இந்த லோகம் அறிவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது ஸ்லோகத்தை சொன்னார். 3 குணங்களால் ஆன மாயையினால் இந்த மொத்த ஜகத்தும் பார்த்தீங்கன்னா மோகிதம், மோகத்தை அடைந்திருக்கிறது. அதனால நாபிஜானாத்தி மாமேபிய பரமவ்யயம், இந்த அவ்வியமா இருக்கக்கூடிய நாசமில்லாத, கூட இன்னொரு லட்சணம் ஒன்று சொல்லியிருக்கேன், அவ்வியக்தம் அப்படின்னு. வெளிப்படாத தத்துவமா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற அந்த பகவான் யாரும் அறியறதே இல்லை அந்த பகவானை. ஏன் அப்படின்னா வெளியில மாயையினால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. 14வது ஸ்லோகம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தெய்வீ ஹேஷா குணமை, இந்த 3 குணங்களை உடைய மாயா தெய்வீக மாயா, தெய்வ சம்பந்தி மாயா. என்னது? மம மாயான்ட்டார், என்னுடைய மாயா, தேவதையா இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய மாயா. இதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம், துரத்தியா. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, மாமேவ ஏ பிரபத்யந்தே, எவர்கள் என்னையே சரணாகதி பண்றாங்களோ மாயாமேதாம் தரந்திதே, அவர்கள் மாயையை கடந்து செல்கிறார்கள். 2 வஸ்து, ஒன்னு திரஷ்டான்னு பேரு, ஒன்னு திருஷ்யம்னு பேரு. இந்த திரஷ்டா தான் பாத்தீங்கன்னா ஆத்மான்னு நம்ம சொல்றோம், பரமாத்மான்னு சொல்றோம். ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான் எல்லா தேகத்திலையும் இருந்து பார்க்கறான். அவனையே சரணாகதி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மனசுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜீவ பிரதானமா இருக்கிறது, ரிஃப்ளெக்ஷன் அங்கதான் உண்டாகுது. இதோட ஒரிஜினல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஒரிஜினல் புத்தியில இருக்கிறது. புத்தியில இருக்கிற அந்த பார்க்கிறவன் பாத்தீங்கன்னா சதா ஏக ரூபத்துல இருக்கான், ஈஸ்வரன். அதே பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அந்த புத்தியோட ரிஃப்ளெக்ஷன். இந்த மனசுல இருக்கிறவன் என்ன பண்றான்? இந்திரியத்து வழியா வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கான், மாயாவோட ப்ரொஜெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால மோகம் பாத்தீங்கன்னா அதிகமா உண்டாகுது. உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினலை பாத்தீங்கன்னா பிரகாசத்தை பார்க்கறதே இல்லை. எவன் பாத்தீங்கன்னா அந்த பிரகாசத்தையே சரணாகதி பண்றானோ, ஒரிஜினலை சரணாகதி பண்றானோ, அவன் பாத்தீங்கன்னா இந்த மாயையை கடந்து செல்கின்றான். அதனால பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது 15வது ஸ்லோகத்துல சொல்லியிருந்தார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக. மனிதர்கள், கீழான மனிதர்கள் இருக்காங்க, முட்டாள்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற எண்ணெய் பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையா அபகிருத ஞானாக, அவங்களுடைய ஞானம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கக்கூடிய மாயா வஸ்துக்கள்லயே பாத்தீங்கன்னா அபகரணம் செய்யப்பட்டுச்சு, திருடிட்டு போயிடுச்சு வெளியில இருக்கிற உலகம். வெளியில இருக்க நாமரூபங்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய விவேக புத்தியை பாத்தீங்கன்னா கொண்டு போயிடுச்சு. அதனால நான் யார், இந்த உலகம் என்ன அப்படின்னு என்னால பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்க முடியல. திரஷ்டா திருஷ்யம், பார்க்கிறவன் யார், பார்க்கப்படும் வஸ்து எது அப்படின்னு பேதம் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? மோகத்துல ஆழ்ந்துட்டோம். அதனால உலக மக்கள் என்ன ஆகுறாங்க? ஆசுரம் பாவம் ஆசிரிதாக, ஆசுரி பாவத்தை அடைகிறார்கள். ஆசுரி பாவம்னா என்ன சுவாமி அப்படின்னா, தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறது, இந்த லோகத்தை சத்தியம் நினைக்கிறது. இதை அடையறதுக்காக முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதையே சம்பாதிக்கணும், இதையே காப்பாத்திக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆசுரி பாவம் அப்படின்னு பேர், அசுர வேதாந்தம்னு சொல்லுவோம். யாரெல்லாம் தேகத்தையே ஆத்மா நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் அப்படின்னு பேர். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய சுகங்கள்லயே மகிழ்ச்சி அடைஞ்சு அதுலயே இருக்காங்களோ, உள்ள இருக்கிற பரமாத்மாவை உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து அசுரர்கள் அப்படின்னு பேர். அப்ப உள்ள இருக்கிற பரமாத்மாவை அறியாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவனை சரணாகதி பண்றதில்ல, வெளியில இருக்கிறதையே சரணாகதி பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அவ்வாறு நம்ம வெளியில இருக்கிறதையே சரணாகதி, மாயாக்கு சரணாகதி பண்ணதுனால என்ன பண்றார், 4 விதமான பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. சதுர்விதா பஜந்தே மாம், பரமாத்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 விதமான பக்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசிக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். ஜனாஹா சுக்ருதினோர்ஜுன, அவங்கெல்லாம் யாருன்னா புண்ணிய கர்மத்தை செய்கின்றவர்கள். நம்மள மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றோம், 4 கேட்டகரியா நம்மள வந்து நல்லவங்களை, தர்மாத்மாக்களை, புண்ணியம் பண்றவங்களை கேட்டகரி பண்றோம். 4 விதமான ஜனங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அதுல 4 விதத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பக்தினா என்னன்னு தெரியணுமே. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க தான். பக்திக்கு அர்த்தம் என்ன, ஈஸ்வரன் யாரு, பிரம்மம் யாரு அப்படின்னா ஒன்னும் விசேஷம் இல்லை. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணாம இருக்கும்போது அவருக்கு என்ன பேரு அப்படின்னா பிரம்மம்னு பேர். ஈஸ்வரனுக்கு காரியம் பண்ணாம சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுகிரகம் நிகிரகம் அப்படின்னு பஞ்சகிருத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட சொல்றோம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியமும் பண்ணாம அந்த ஈஸ்வரன் இருக்காரோ அவருக்கு பேரு பிரம்மம்னு பேரு. அதே எப்ப வந்து அவர் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாரோ அவர் என்ன பண்றார், மாயையோட சேர்ந்து 3 குணங்களோடு சேர்ந்து என்ன பண்றார், கிரியாவை பண்றார், கர்மத்தை பண்றார். அப்ப அவருக்கு பேர் ஈஸ்வரன் பேர். அப்ப ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. காரியம் பண்ணுனா ஈஸ்வரன், காரியம் பண்ணல அப்படின்னா அவர்தான் சுத்த பிரம்மம். இப்ப நம்ம மனசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு இருக்கு, கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்றவர் எப்படி தெரியறாரு அப்படின்னா சுத்த பிரம்மமா தெரியல. ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்புறம் அனுகிரகம் நிகிரகம், மொத்தம் 5 தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்றவரா இருக்காரு, 5 காரியம் பண்றவரா. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சுத்த பிரம்மத்தை மறந்துட்டோம், நிர்குண நிராகாரத்தை. இந்த 5 காரியம் பண்ற ஈஸ்வரனை என்ன பண்றோம், பிடிச்சுக்கிட்டு வந்து என்ன பண்றோம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது, காரிய காரண பாவம் தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் காரண காரிய பாவத்துக்குள்ளார. முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணமோ அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பலனா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. முந்தின ஜென்மங்கள்ல எப்ப பண்ணோன்னு தெரியாது. ஒவ்வொரு காரியங்களும் பல 1000 ஜென்மங்களுக்கு முன்னாடி இருக்கிறது கூட நமக்கு இப்ப ஒண்ணு சித்திக்கலாம். உங்களோட குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தையா இருக்கும் கர்மத்தோட பலன். உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற பலனா இருக்கும் உங்க ஹஸ்பண்ட். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல முந்தின ஜென்மத்துல இருக்கிறவங்களா இருப்பான். அதே நேரத்துல நம்ம எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்க புண்ணியம் நம்ம எஜுகேஷனா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கர்மாவும் பல பிறவிகள்ல இருந்து ஒன்னு சேர்ந்து மெச்சூரிட்டி ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராரப்தத்தை கொடுத்துருக்கு. அப்ப காரணம் வந்து இல்லாம ஒரு காரியம் சம்பவிக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியம். இந்த ஜென்மம் காரியம், இந்த ஜகத்து காரியம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கர்மம். இந்த ஜகத்து கிரியேட் ஆனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு பெரிய நியமம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், நைஷ்கிரண்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தோஷம் ஈஸ்வரன்ட்ட. நைஷ்கிரண்ய தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், கருணையே இல்லாத ஆள். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், கருணையே இல்லாதவர். ஏன் அப்படின்னா பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்குத்தப்பா படைக்கிறார். நேற்று ஒரு குரங்கு குட்டி பார்த்தேன், என்கிட்ட புதுசா வந்திருக்கு ஒரு குரங்கு குட்டி. அதுக்கு ஒன் சைடே காணுங்க. என்ன ஆச்சரியமா இருப்பாருங்க, குட்டி குரங்கு. ஒரு சைடு கண்ணு காணும், கண்ணே இல்லை ஒரு பக்கம்.
இந்த இந்த ஏரியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஒன் சைடு தான் ஃபேஸே இருக்கு. பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன யோசிச்சு பாருங்க, குரங்கா பிறக்கிறதே பாப்பம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு இல்லாம ஒரு குரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கை இல்லை, ஃப்ரண்ட்ல இருக்க கை இல்லை. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் எப்படி தாவி போகும் யோசிச்சு பாருங்க. ஒரு கை இல்லாம ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு எப்படி தாவி போகும் குட்டி குரங்கு. ஒரு கண்ணு இல்லாம அது எப்படி என்ன பண்ணும், சர்வைவ் பண்றதுக்கு என்ன கஷ்டப்படும் அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கர்மத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம். பிறந்ததுக்கு பிறகு அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சைக்கிளா போயிட்டே இருக்கு, ஒரு செயின் போயிட்டே இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன பண்ண முடியல, வெளியில வரணும்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. கர்மா பண்ணோம், இப்ப பிறந்திருக்கோம், திரும்ப கர்மா பண்ணுவோம், திரும்ப பிறந்துருவோம். இதே மாதிரி போயிட்டே இருக்கு அனாதி காலத்துல இருந்து. அப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல தாத்தா, கர்ம பல தாத்தான்னு ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கிரியேட் பண்றார், இது எல்லாத்தையும் ஸ்திதி பண்றார், லயம் பண்றார், அனுகிரகத்தையும் பண்றார், நிகிரகமும் பண்றார். அவரை காலை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கர்ம பல தாத்தாவை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸ்வரன் ஒரு ஆளை நம்ம என்ன பண்றோம், நம்புறோம். நம்பிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சிலது. நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளோட தாத்தா பாட்டி கரெக்டா எஜுகேஷன் கொடுக்காததுனால நம்ம நினைச்சுக்கிட்டோம் பக்தின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா பிரார்த்தனை பண்றதுதான் பக்தின்னு நினைச்சுக்கிட்டோம். நல்லது. ஏன் அப்படின்னா சுக்ருத்தினோர் தானே ஈஸ்வரனை நம்புறான்ல. அப்ப ஈஸ்வரனை நம்பினதுனால என்ன பண்றான், அவன் பக்தியை வந்து பாத்தீங்கன்னா தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், பகவான்கிட்ட போனாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையார சுத்து, எக்ஸாம் எழுதணும்னா, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார சுத்த, இதை சாமியை கும்பிடு, அங்க கும்பிடு, இதை கும்பிடு, கடன் தீரணும்னா ஒண்ணு, கடன் பணம் வரணும்னா ஒண்ணு அப்படின்னு ஒவ்வொரு ஈஸ்வர தேவதா ரூபங்களையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் நின்று எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது நல்லதுக்கா இருக்கட்டும் கெட்டதுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனை எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை நம்புறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டாங்க. பக்தின்றதுக்கு அர்த்தம் பிரார்த்தனை பண்றதுதான் பக்தின்னு தப்பா சொல்லிட்டாங்க. ஆனா பக்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரங்கள் சொல்றது என்னன்னா பரம பிரேம ரூபா, தஸ்மின் பரம பிரேம ரூபா. அந்த அவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அன்புக்கு பேர் தான் பக்தின்றதை நம்ம சொல்லாம விட்டுட்டோம். அன்பு பண்ணணும், பகவான்கிட்ட கேட்க கூடாது. ஏன் சுவாமி ஏன் கேட்க கூடாது, யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஏன் பிரார்த்தனை பண்றதுல ஏதாவது தப்பு இருக்கா, வெளியில லோக்கம் ஃபுல்லா அப்படித்தானே பிரார்த்தனை இருக்கு அப்படின்னா ரெண்டு தோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்றாங்க. யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தோஷங்கள் சம்பவிக்குது. மதுர கவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்படுது. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றேன், பெரிய தப்பு பண்றேன், பகவானே எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டா நான் என்ன தப்பு பண்றேன்னு தெரியுங்களா, ஈஸ்வரனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் தப்பு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கக்கூடிய சர்வஞத்துவம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. சர்வத்தையும் அறிந்தவர், எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருந்து எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். இப்ப அவருக்கு தெரியாதா நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறேன், எனக்கு இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது தெரியாமையா போச்சு? அவருக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்றேன், பகவானே எனக்கு இதை கொடு சுவாமி, எனக்கு இதை பண்ணு சாமி, அதை பண்ணு சாமி அப்படின்னு நம்ம கேட்கும் போதெல்லாம் அவருக்கு தெரியாது போல இருக்குது அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை லோ லெவலுக்கு ஆக்குறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு தன்மை இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன் பாத்தீங்களா, கேட்கும் போது இன்னொரு தோஷம் பண்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அஹேத்துக்க கருணாமூர்த்தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா கருணையே வடிவானவர். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் கேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணுவார் அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்துறேன், ரொம்ப லோ லெவல் ஆக்குறேன். ரெண்டு தோஷம் பண்றோம். சர்வஜத்துவத்தையும் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துடுறோம், கூட வந்து கருணாமூர்த்தின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடுறோம். அம்மாவுக்கு தெரியும்ல குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை வந்து கேட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அம்மா பண்றாங்க, அப்படி இல்ல. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சதா காலமும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லதையே பண்றவர். அவருக்கு தெரியும், நீங்க கேட்க வேணாம். அதே மாதிரி அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் சர்வாந்தர்யாமியா இருக்கார். ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா
அந்த அறிவு இல்லாததுனால, சொல்லி கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கு தெரியாது போல இருக்கு நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அப்படின்னு. எல்லாம் தெரியும், உள்ள நினைக்கிற ஒவ்வொரு தாட்டையும் தெரியும், அவருக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்குன்னு என்ன அவருக்கு தெரியும், உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரார்த்தனை பண்றது பாத்தீங்கன்னா எப்படி பிரார்த்தனை பண்ணணும், பகவானே நான் ஒன்ன அடையணும், நீ பாத்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகார ரூபமா எனக்குள்ளார ஆத்மாவா இருக்க, நான் ஒன்னை அறியணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுதான் வாஸ்தவ பிரார்த்தனையா இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதனாலதான் போன ஸ்லோகத்துல சொல்றாரு, மாயையா அபகிருத ஞானாக சொல்லியாச்சு. அப்படி இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா எதையாவது பிரார்த்தனை பண்றோம்னா மோகத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், நமக்கு சரியான பார்வை இல்லைன்னு அர்த்தம். இதுல 4 பேத்துல பாத்தீங்கன்னா முதல் வெரைட்டி என்ன சொல்றாரு, ஆர்த்த பக்தி அப்படின்னு என்ன அர்த்தம், துக்கியா இருக்கும் போது எனக்கு சொல்யூஷன் தெரிய மாட்டேங்குது, அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். நல்லா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற காலத்திலேயே நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை மெதுவா உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு மெதுவா டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், பகவானே என்ன சரி பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், முறையிட்டு எனக்கு துக்கத்தை போக்குறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ண மாட்டேன். பகவானுக்கு நல்லா தெரியும், என்னுடைய துக்கங்கள் எல்லாம் தெரியும், என்னோட தேகம் அவஸ்தப்படுறது, என்னோட மனசு அவஸ்தப்படுறது. வெளியில பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கால அந்த தீ நடந்துட்டு இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துட்டு இருக்குல்ல, எவ்வளவு துக்கம் இல்ல. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு நத்திங்ன்றாங்க. பாவம் அந்த அம்மா, வயசான அம்மா, ஒண்ணுமே இல்லை வீட்டுல பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, வெறும் செவுரு மட்டும் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, போச்சு எல்லாம் போச்சு. திரும்ப லைஃபை பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை வயசுல, 70 வயசு 80 வயசுலயா? ஒருத்தர் பாத்தீங்கன்னா 92 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நின்றுட்டு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, போச்சு எல்லாம் போச்சு, நத்திங்ற, வேற எதுவும் இல்லை. இப்ப நான் ஆனாலும் எனக்கு கட்ஸ் இருக்கு, எனக்கு நல்ல வில் பவர் இருக்கு, நான் 92 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறேன் லைஃப் அப்படின்னு. எத்தனை வயசுல, 92 இயர்ஸ்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தெரியும், என்னென்ன நடக்குது பகவான் தெரியும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காசால பாத்தீங்கன்னா எல்லா பப்ளிக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, அப்படியே ஐயோ அது பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பகவானுக்கு தெரியாம நடக்குது, எல்லாம் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்க முடியுமா, இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமானா, இந்த உலகத்துல ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், எல்லா அவதார மூர்த்திகளும் வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சொல்யூஷனே சொல்லிய சுவாமி. ஜீசஸ் வந்தார், அல்லா வந்தார், எல்லாம் போனாங்க. யாருக்காவது பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்தையும் பாத்தீங்கன்னா பொன்மயமா மாத்திட்டாங்களா, எல்லாத்தோட சஃபரிங்கையும் போக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா போக்கவே இல்லையே. நம்மளுடைய சஃபரிங் என்னைக்காவது பாத்தீங்கன்னா தீர்ந்திருக்கா, முழுசா தீர்ந்திருக்கா, தீரவே இல்லையே. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது புரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். காரண காரியவாதம், காஸ் அண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நல்லா புரியணும். பிராரப்தத்துல எது இருக்கோ அதை கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும். அது சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அது பிறக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த கருமத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான். கரெக்டா ஜாடிக்கேத்த முடியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 92 வயசுல ஒருத்தனுக்கு துக்கம் வரணும், அது காட்டு தீயினால வரணும் அப்படின்னு அங்க போய் பிறக்க வச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் காசால இருந்துகிட்டு இவன் கஷ்டப்படணும், இவனோட கர்மா இப்படி இருக்குன்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா சாதத்துக்கு சாப்பாடுறதுக்கு கஷ்டப்படணும்னு அங்க போய் பிறந்திருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை தூக்கிட்டு போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஐயோ என்ன ஒரு பாம் விழுந்துச்சு அப்படின்னா அங்க இருக்க வயசானவங்களுக்குலாம் எவ்வளவு துக்கம் இருக்கும், பெட்ல இருக்கிறவங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தீக்காயம் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், ஐயோ நினைச்சே பார்க்க முடியும். அது மாதிரி இடத்துல பிறக்கணும் அப்படின்றது கர்மா இருக்கிறதுனாலதான் அங்க பிறக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் கர்மாப்படி நடந்துகிட்டு இருக்கிறது. இனி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்மம் முடிகிற வரைக்கும் இருக்கிற துக்கங்களை என்ன பண்ண முடியாது, எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் நம்ம கையில இருக்கு, என்ன இருக்குன்னா ஹேயம் துக்கம் அநாகதம். யோக சூத்திரம் சொல்லுது, இந்த பிராரப்தத்தை பாத்தீங்கன்னா போகம் பண்ணிதான் நாசம் பண்ண முடியும், அனுபவிச்சுதான் தீர்க்கணும். இந்த தேகம் வந்துச்சு, இது தேகம் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி பிறக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், காரியம் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இது தெரியாம யாரும் பகவத்கீதையோ இதோ யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப கம்மியான நபர்களுக்கு தான் கிடைக்குது. இது ஆச்சரியம், முன்னாடியே சொல்லிட்டோம்ல, ரொம்ப அபூர்வம் இது.
மெதுவா மெதுவா கேட்டு 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 நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈஸ்வர பிரசாதமா ஏத்துக்க முடியாம நம்ம என்ன பண்றோம், ஐயோ கஷ்டமா இருக்கு சுவாமி, கஷ்டமா இருக்கு சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இதை மாத்து சுவாமி மாத்து சுவாமின்னு நம்ம சொல்றோம். அவர் தாங்க பிறக்க வச்சதே, பகவான் தான் நம்ம கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி பிறந்திருக்கார், கர்ம பலனையும் விதிச்சிருக்கார். அவர்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தெரியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நல்லா தெரியும் அவருக்கு, பகவானுக்கு தெரியும். உள்ள இருந்து ஒவ்வொரு வலியையும் அவர் தான் அனுபவிக்கிறார். ஒவ்வொரு க்ஷணமும் வேதனையைத்தையும் எல்லா துக்கத்தையும் அனுபவிக்கிறவர் அவர் சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஐயோ இவன் படுறானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அஜானத்தினால பட்டுக்கிட்டு இருக்கானேன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டா எனக்கு வந்து துக்கத்தை போக்கு அப்படின்னு டாக்டராகவும் செக்யூரிட்டி கார்டாகவும் அவரை நம்ம என்ன பண்றோம், அப்பாயின் பண்றோம். இது ஒரு பெரிய தோஷம். ஆர்த்த பக்தி அப்படின்னு பேர். நம்ம சுனிதா அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி காணமாயிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் வேணும் சுவாமி அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை காட்டில எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஈஸ்வர இச்சப்படிதான் இந்த உலகத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் பகவானோட கொஞ்சம் கூட ஞானம் இல்லாம பகவான் அறியாம எந்த ஒரு காரியத்தையும் பகவான் பண்றதில்ல. ஒரு சின்ன காரியம் நம்மளோட விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இப்ப நான் அதை காட்டிலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரார்த்தனை பண்றேன்னா, பகவானே நான் அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நான் சொன்னது அந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் துக்கப்படாம இருக்கட்டும். நம்ம பண்ண வேண்டியது தான். இந்த மனசு அவங்களோட மனசு நல்லபடியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனையில இந்த சமயத்துல இருக்கட்டும். கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்ன இருக்கும், அவங்கள கேர் பண்றவங்களுக்கும் மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கட்டும், நல்ல ஈஸ்வர சிந்தனையோட இருக்கட்டும், நல்ல தாங்குற பலம் இருக்கட்டும். என்ன வருதோ கர்ம பலன், அந்த கர்ம பலனை தாங்குற பலம் இருக்கட்டும். இதை தான் கேட்கணும் மொழிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைக்க முடியுமா சுவாமி அப்படின்னா மாத்தி அமைக்க முடியாது. அப்ப மாத்தி அமைக்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா நம்ம 2 தப்பு பண்றோம். ஒண்ணு தப்பு என்னது, அவரை சர்வஜர் அப்படின்றத நம்ம ஏத்துக்கல. 2வது தப்பு அவர் கருணாமூர்த்தின்றதையும் நம்ம என்ன பண்றோம், இல்லாம பண்றோம். அவருக்கு தெரியாதா எல்லாம். கர்மா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜாடிக்கேத்த மூடி. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சுனிதா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப கம்மி தானே. நிறைய பேர் இருக்காங்க நமக்கு, நிறைய பேர். ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு இப்ப ஹஸ்பண்ட் இல்லை. இப்ப வசந்தி அம்மாக்கெல்லாம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க, இப்பதான் சமீபத்துல தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மேட்சிங் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஜாடிக்கு இந்த மூடி, இந்த கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க 52 வயசு 50 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இவங்க பொண்ணும் அப்பா இல்ல கணவன் இல்ல அப்படின்னு சில ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோ அதை ஃபேஸ் பண்ற மாதிரியான கர்மா. ஹஸ்பண்டுக்கு என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இந்த வயசோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சரீரம் அடுத்த பிராரப்தத்துக்கு போகணும்ன்ற அவர் கர்மா. அப்ப கரெக்டா மேட்சிங் பண்ணி வைக்குது. இந்த 2ம் ஜாடிக்கேத்த மூடியா செட் பண்றது. வசந்தி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அவங்க ஒரு சேவை பண்ணி முடிக்கிறாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயாச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அடுத்த யாத்திரை எப்படி டீல் பண்ண போறாங்க, எப்படி ப்ராக்ரஸ் பண்ண போறாங்கன்னு இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விலகி போறோம், ஒவ்வொருத்தர் வந்து சேர்ந்து போறோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் மூலமா நமக்கு நடக்கக்கூடிய சுகம் துக்கத்தினால உண்டாகிறது. சில சுகங்கள் கிடைக்கும், சில சமயம் துக்கம் கிடைக்கும். இதுக்காக வந்து போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்புன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், தனிப்பட்ட நபர்கள் மேல தேகத்து மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரு மேல நம்ம அன்பு வச்சாலும் என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரே ஒரு ப்ராப்ளம். ஒண்ணு அவங்கள விட்டு நம்ம போயிடுவோம், இல்லைன்னா நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு வச்சிங்கனாவே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் இந்த நாம ரூபத்து மேல அன்பு வைக்கிறவங்க எல்லாருமே துக்கிகளா தான் சதா காலமும் சிருஷ்டியோட ஆதியிலிருந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் சுவாமி, எங்க அன்பு வைக்கணும்? ஒரே ஒரு அன்பு வச்சீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து உங்களை விட்டு அவர் போக மாட்டார், அவரை விட்டு நீங்க போக மாட்டீங்க. என்ன அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும்தான். ஈஸ்வரன் மேட்ட வைக்கிற அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்திலையும் துக்கம் கொடுக்காது. அது உங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பக்குவப்படுத்தும்.
ஈஸ்வரன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிளாக் ஆயிடும். அப்ப ஈஸ்வரன் இடத்துல எந்த கண்டிஷனும் இல்லாம ஒரு லவ் ஈஸ்வரன் இடத்துல இருக்கணும். உன்கிட்ட எந்த பிசினஸும் இல்லை, எனக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உனக்கு நல்லா தெரியும் எனக்கு, அதனால உனக்கு மேல எனக்கு ஒரே அன்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அன்கண்டிஷனல் லவ் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல வைக்கணும். இதை நீங்க மனுஷங்க மத்தியில வைக்கும் போது ஒரு சின்ன நாய்க்குட்டியா இருக்கட்டும் பூனைக்குட்டியா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அதான் நேச்சர். ஒண்ணு நம்மளை விட்டு அது போயிடும், இல்லைன்னா அதை விட்டு நம்ம போயிடும். இந்த 2 டைம்லயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் சம்பவிக்கிறது. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நாமரூபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆபாசம், தோன்றுது. உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மா தான். மேல இருக்கிறதெல்லாம் 3 குணங்களால் ஆனது. இது எல்லாம் கர்மத்தினால வந்துச்சு, கர்மத்தினால போயிடும். அப்ப கர்மத்தினால வந்தது கர்மத்தினால போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுறதுக்கு ஏதாவது இருக்கானா? நல்ல புத்திசாலி வருத்தப்பட மாட்டான். புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றோம், உலகத்துல மோகத்துல மாட்டிக்கிட்டு இந்த நாமரூபத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்றோம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு இதை பண்ணு பகவானே, நான் கஷ்டப்படுறேன் பகவானே, எனக்கு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு. போனவங்க வந்து எங்க போனாங்கன்னு தெரியாது, வந்தவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், எங்கெங்க போறோம்னு தெரியாது, கர்மத்துக்கு என்ன இதுன்னு தெரியாது. அப்ப இதுக்குள்ளார நடுவுல ஒரு மோகம், பெரிய மோகத்துல மாட்டிக்கிட்டு என்னோடது 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 நான் 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 இந்த தேகத்தையும் இந்த தேகத்தோட சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு மமக்காரத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் மோகத்தடைஞ்சு நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஒரு பிரார்த்தனை, அவரை பகவானை வந்து பாத்தீங்கன்னா அன்பு பண்ணாம செக்யூரிட்டி கார்டா வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு AK-47 பிடிச்சிட்டு எனக்கு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸை மாட்டிக்கிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்தியம் பாரு அப்படின்றோம். எதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா நீ பாதுகாப்பு கொடுக்கறத மட்டும் உன் வேலையா வச்சுக்கோ, நான் உன் மேல அன்பு அதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்றோம். கண்டிஷன் போடுறோம். 2வது பக்தன் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தார்த்தின்னு பேரு. அவனும் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பியூர் லவ் இல்ல, அன்கண்டிஷனல் லவ் எல்லாம் இல்ல. அவனு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றான். ஆனா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு லாபம் நஷ்டம், ஒவ்வொரு பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எதுல எடுத்தாலும் லாபம் நஷ்டம் வந்து போயிட்டே இருக்கு. அதை புரியாம என்ன பண்றா, இவன் எப்பவுமே பாசிட்டிவாவே எனக்கு வேணும், லாபமே வேணும் லாபமே வேணும்னு. எல்லா மனுஷனும் லாபம் தானே கேட்கறான். ஆனா கர்மத்துல இருந்தா தானே லாபம் கிடைக்கும். கர்மத்துல இல்லாம நஷ்டம் ஆகணும் அப்படின்னா அது சம்பவிக்கதான் வேணும். அதையும் பகவான் தான் கொடுக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆளை மாத்திருவோம் அப்படின்னு திருப்பதி பாலாஜிக்கு போறதுக்கு பதிலா வேற யாரையாவது ஒருத்தரை பிடிக்கிறோம், இன்னொருத்தரை பிடிக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்காக தேவதைகள், இத்தனை தேவதைகள், ஒவ்வொரு இதுக்கும் கேட்கிற பிரார்த்தனைக்கு ஏத்த மாதிரி தேவதைகளை மாத்திக்கிட்டே போறோம். அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னு பேர். பிரயோஜனத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றது, பிரயோஜனம் கிடைக்கலன்னா ஆளை மாத்திடுறது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியபிச்சார பக்தின்னு ஒண்ணு பின்னாடி சொல்ல போற. பகவான் இடத்துல எப்படி இருக்கணும் பக்தி அப்படின்னா, என்ன பண்ணினாலும் எனக்கு நீ நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி என்ன நிலையிலையும் நான் அன்பு பண்ணுவேன் அப்படின்னு மாறாத பக்தி இருக்கணும். அதுக்கு பேர் அவ்வியபிச்சார பக்தின்னு பேர். அதனால தான் பகவானை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆளை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு உள்ள இருக்கிறது ஒரே ஆள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றோம், நாமரூபத்துல வேற வேற நாமரூபம் இருக்குன்னு ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஃபெயிலியர். ஆர்த்த பக்தி அதுவும் கண்டிஷன் வைக்கிறது, கர்மா தியரி தெரியல புரியல. அதே மாதிரி அர்த்தார்த்தி பக்தி அதுவும் புரியல. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னு 3வது பக்தி ஜிக்ஞாசு பக்தின்னு பேர். இந்த ஜிக்ஞாசு பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா இது எல்லாம் ஒரு ஆர்டர்ல இருக்கு. சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் இது எல்லாம் சந்திரன் எல்லாம் ஒரு ஆர்டர்ல இருக்கு. இந்த ரித்து காலம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரனோட யதார்த்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத ஒரு லவ் ஒருத்தன் கிட்ட வருது. அந்த லவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தியா பரிணமிக்க ஆரம்பிக்குது. எனக்குள்ளார இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஒருத்தன் பிரார்த்தனை பண்றான். எதுக்காக, நான் பகவானை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அதுக்கு பேர் தான் அனன்ய பக்தி, வேற சிந்தனை இல்லாமல் பண்ணக்கூடியது. அதே நேரத்துல இன்னொன்னு என்னது, ஜிக்ஞாசு பக்தி, தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பண்றது. இது 3வது பக்தி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது பக்தி வருது.
ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனன்ய பக்தி எவன் பண்றானோ அவனுக்கு ஒரு குருநாதரை ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ணது புண்ணியம் ஒரு குருநாதரை மெதுவா அனுப்பி வைக்கிறார். கொஞ்சமா இந்த ஆத்ம விஷயத்தை ஈஸ்வரனோட தத்துவத்தை சொல்ல வைக்கிறார். மெதுவா அது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஒரு ஜென்மத்துல அவனுக்கு என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளார நல்லா உணர்றான், உள்ளுக்குள்ளார இருக்கிறது அவர் மட்டும்தான், இந்த வெளியில இருக்கிற ஆள் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு ஜீவத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுது. தன்னையே அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா அறியறான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அப்படி அறிஞ்சவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்திருக்கார், நம்ம வந்து ரமண பகவான் இருந்திருக்கார், இது மாதிரி பெரியவங்க நம்ம சங்கராச்சாரியார் இருந்திருக்கார், சதா சுப்பிரமணியர் இருந்திருக்கார். நிறைய மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அடைஞ்சவங்க. ஆனாலும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, பக்தி பண்ணியிருக்காங்க. அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்ய பக்தின்னு பேரு. நானும் அவனும் வேறு வேறு இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு பகவானோட குளோரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமரூபங்கள் எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. முன்னாடி பண்ண பக்தி அனன்ய பக்தி, ஜிக்யாசுவா இருந்த பக்தி தான் ஞானி ஆனதுக்கு பிறகு கண்டினியூ ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரா ஒரு ஆட்டோவா நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லை, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லை. வெறுமனை பக்தி மட்டும், அன்பு மட்டும் இருக்கு. இதுதான் ஞானி பண்ற பக்தி. இந்த 4 விதமா பக்தர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். பிரிச்சதுக்கு பிறகு வந்து ஆச்சாரியார் 17வது ஸ்லோகத்தை சொல்றார். தேஷாம் ஞானி நித்ய யுக்தஹ ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியஹ. தேஷாம் ஞானி, இந்த 4 பேர்ல ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி எல்லாமே 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க தான், தர்மிகள் தான், சுக்ருதி நக நல்லவங்க தான். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பெஸ்ட் பர்சன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானி. ஞானி வேற, ஞான நிஷ்டன் வேற. நல்லா தெரிஞ்சுங்க. ஆச்சாரியர் பாஷ்யத்துல அதை வந்து கிளியரா சொல்றாரு இந்த ஸ்லோகத்துக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 4 பேர்ல தேஷாம், இந்த 4 பேர் மத்தியில் ஞானி. ஞானினா எப்படிப்பட்டவன், நித்திய யுக்தகா, சதா காலமும் ஏகாகிர சிந்தனையோட இருக்கிறவன் ஞானி. கூட வந்து என்ன இருக்கு, ஏக்க பக்தி. அவனுக்கு என்ன பேர் பானா, ஏக்க பக்தின்னு பேரு. ஒரே தேவத்தை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றவன். என்ன தேவத்தை, ஒரு பிரம்ம தத்துவம் தான். ஒரு குருநாதர் மூலமா நல்லா சிரவணம் பண்றான். எல்லா தேவதைகள்லயும் ஒரே ஒரு சச்சிதானந்தம் தான் இருக்கு, அது ஆத்மா தான், அது பிரம்மம் தான் அது அப்படின்னு அந்த ஒரே ஒரு பக்தியை வந்து பாத்தீங்கன்னா அதையே பக்தி பண்றவனா வச்சுக்கிட்டு, நாமரூபங்கள் அநேகம் ஆனா உள்ள இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு நன்றாக அறிந்து பண்றது பக்திக்கு பேரு ஏக்க பக்தின்னு பேரு. அந்த ஏக்க பக்தியோட இருக்கிறவன் அந்த ஞானி புருஷன். சரி, அவன் எதுக்காக சுவாமி பக்தி பண்றான், ஞானத்துல பூர்த்தி ஆகிறது இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா ஞான நிஷ்டைக்காக வந்து பாத்தீங்கன்னா அவன் பக்தி பண்றான். அந்த ஞான நிஷ்டைக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியவன் எப்படிப்பட்டவனா, பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பிரியமானவன், ரொம்ப பிரியம். இந்த உலகத்திலேயே ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமானவன் யார் அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவாவே இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் பிரியம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தான் எல்லாத்துக்கும் பிரியம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பிருகதாரண்யத்தை சொல்லியிருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனக்காக தான் பிரியம். இந்த உலகத்திலே யாருக்காவது எது பிரியம்னு கேட்டீங்கன்னா தான், அதுதான் பிரியம். நம்ம எல்லாரும் தனக்கு பிரியம், அதுதான். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியை வந்து எழுதி வச்சுட்டேன். இப்பெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் என்னன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. பாடியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமயம் இருக்கும் போதெல்லாம் பிளட் பேங்க்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அப்பெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருப்பேன். இப்போ வயசை வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், 17 வயசுலயே பொய் சொல்லி கொடுத்துட்டுலாம் வந்துட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட்டு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். ஆர்கன் கொடுக்கறதா இருக்கட்டும், பிளட் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். எதுக்கு அப்படின்னு கேட்டா தனக்கு சந்தோஷம். நல்லா புரிஞ்சுங்க, தனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனத்தையே வந்து குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா குழந்தைங்க நல்லா இருந்தா தனக்கு சந்தோஷம். அப்பா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக எல்லாம் பண்றார். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க நல்லா இருந்தா தனக்கு சந்தோஷம். அப்ப எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு பிரியம். இந்த தான் யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா
சாஸ்திரம் படிக்கும் போது சொல்றது அந்த தானாதான் பகவான் இருக்கார் அப்படின்னும் போது, அப்ப இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரியமான வஸ்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தான் தான் பிரியம். ஆனா ஞானிக்கு தெரியும் அந்த தான் பகவானா இருக்காரு அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு மிக மிக பிரியமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அது மட்டும் இல்லைங்க, அகம் சச்சம் அப பிரியக, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி இந்த விதமா ஒருத்தன் அறிஞ்சு பக்தி பண்றான் அப்படின்னா அந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி எனக்கு பிரியமானவன். ஏன் அப்படின்னா ஒரே ஆத்மா தானே, ஒரே சச்சிதானந்த பிரம்மம் தான். ஈஸ்வரனுக்கும் அது ஆத்மா, ஞானிக்கும் அதுதான் ஆத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஆத்மாவா அந்த ஞானி இருக்கின்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பிரியமானவர், ஈஸ்வரனுக்கு ஞானி பிரியமானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஞானி பண்றது என்ன பக்தி? அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. எதுக்காக பண்றா? அந்த தாண்டி போகணும், நிஷ்டையை அடையணும்ன்றதுக்காக அவன் செய்கின்றான். இது வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாஷ்யத்துல ஆச்சாரியார் நிஷ்டைக்காக பண்ற பக்தின்னு தெளிவா சொல்றார். இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. உதாரா சர்வ ஏவைதே ஞானே த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ் சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். உதார சர்வ ஏவைதே, ஏவ ஏதே, இந்த 4 பேர் இருக்காங்கல்ல சுவாமி, 4 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? உதாராகன்றதுக்கு அர்த்தம் சிறந்தவர்கள் தான், ரொம்ப சிறந்தவங்க. ஏன்னா இப்ப நாங்க பாக்குறோம், டெய்லி கோயிலுக்கு போவோம், நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஒரு நாமத்தை சிவாயன்னு சொல்லிட்டா போதும், எனக்கு வந்து போதும், அது போதுமானது, பேசிக். ஒரு வாயில வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன வேணா துஷ்டனா இருக்கட்டும். நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, காவியை போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாயந்தரம் ஆனா வந்து இதுக்கு தான் போவாங்க, எல்லாம் தெரியும். நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும்போது சாமி அப்படின்னு ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு வந்தான், நல்லா அதுதான் நம சிவாய சாமி, நான் போ நம சிவாய சொல்லிட்டியா, போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன வேணும்? சாப்பிட்றதுக்கு, இந்த அப்படி அப்படின்னு போய் சாப்பிடு போ அப்படின்னு. ஐயோ அவன் பாவியாச்சு, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக ஓரமாக போடுங்க. வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமசிவாயன்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது அப்படின்னா அவன் புண்ணியாத்மா. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு நாங்கள் ட்ரை பண்றோம், நமசிவாய சொல்லு நமசிவாய சொல்லு அப்படின்னு சொல்றோம், ஓம் நமோ நாராயணாய சொல்லு அப்படின்னு, வாயில வரவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வாயில ஒரு ஈஸ்வர நாமம் வரணும்னா கூட ஒரு புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாதான் முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தி இருக்குல்ல, ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு ஒருத்தன் நம்புறான். அதனாலதான் வந்து சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி எனக்கு இதை காப்பாத்து சாமின்னு ஆர்த்த பக்தி பண்றான். சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுனாலதான் அவன் பிசினஸ் பண்றான், எனக்கு இதை கூட அதை கூடன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே பக்தி பண்றாங்க. அப்ப 4 பேருமே உதாராக, இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்தவர்கள் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானி தூ, அந்த ஞானி இருக்காரு, இந்த 4 பேத்துல ஒருத்தன் ஞானி, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மைவமே மதம், அவன் என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கின்றான் என்று என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்ற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி வந்து பாத்தீங்கன்னா பேதமா பார்க்கறது இல்லை. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் இந்த பகவத்கீதையிலையும் நான் சொல்ல விரும்புறது, உங்களுக்கு எப்படியாவது இதை கொண்டு வந்துடணும். உங்க மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஈஸ்வரன் தான் நானா இருக்கார், எனக்குள்ளார அவர் தான் இருக்கார், நான் அப்படின்னு ஒரு இல்லவே இல்லை. ஒரு கம்மல் நினைக்குது எனக்குள்ளார இருக்கிறது தங்கம் தான் அப்படின்னு. உண்மையா பொய்யா? நான் கம்மல் இல்லை, மூக்குத்தி இல்லை, நான் தங்கமா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நினைச்சதுன்னா அதான் யதார்த்தம். எப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மல் ஆக்கும், நான் மூக்குத்தி ஆக்கும், நான் ரொம்ப பெருசு ஒட்டியானமாக்கும், நான் நெக்லஸ் ஆக்கும், நான் கிரீடமாக்கும் அப்படின்னு ஒரு நினைச்சது அப்படின்னா அந்த ஆபரணம் அது முட்டாள்தனமா தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்ப ஆபரணம் தன்னை வந்து தங்கமா தெரிஞ்சுக்குதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மனசாந்தி உண்டாகும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானா தான் நான் இருக்கேன், நானுக்கு அந்நியமா பகவான் இல்லவே இல்லை, இந்த நாமரூபம் எல்லாம் பொய் அப்படின்னு நல்லா டைஜஸ்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி வரணும். அப்படி அனன்ய பக்தி வந்துருச்சு அப்படின்னா பகவான் வேற இல்லை, நான் வேற இல்லை. அந்த பக்தி, அந்த பக்தி பண்ணக்கூடிய அந்த ஞானி வந்து பாத்தீங்கன்னா நான் தான்ப்பா அந்த ஞானி,
அப்படின்னு என்னுடைய மதமா இருக்கு, அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். ஞானியினுடைய ஆத்மாவாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு இப்பவே நம்ம பாவிக்கலாம். உள்ள இருக்கிறது யாரு? நான் அப்படின்றது பகவான் தான் இருக்கார். அகமாத்மா குடாகேசக சொல்ல போற, நான் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன், நானா இருக்கேன் அப்படின்னு. அதனால பாத்தீங்கன்னா நானா இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு பாவிக்கிறது. இந்த விதமா பாவிக்கிறவன் ஆஸ்தித சகியுக்தாத்மா. ஆஸ்திதன்றதுக்கு அர்த்தம் ஆரூடம் இச்சுகு அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். அந்த ஞானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக யோகத்தோடு கூடினவனாக, யுக்தாத்மா யோகத்தோடு கூடினவன். யோகம்னு என்ன அர்த்தம்? ஏகாகிர சித்தத்தோட. ஆஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் அதுலயே நிலை பெறறதுக்காக, அந்த ஞானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக என்ன பண்றான்? பக்தி பண்றான். அப்படிப்பட்ட அந்த ஞானி மாம் ஏவ அனுத்தமாம் கதி. அந்த ஞானி என்ன பண்றான்? உத்தமமான கதி, ஒப்பில்லாத, கம்பேர் பண்ண முடியாத என்னுடைய ஸ்தானத்தை, பிரம்ம தத்துவத்தை அவன் என்ன பண்றான்? அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகம் சொல்லுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? மெதுவா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஆர்த்த பக்தியிலிருந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மெதுவா பிரார்த்தனை பண்றதையே விட்டுறணும். நினைக்கிறது மட்டும்தான் பக்தி, அன்பு பண்றது மட்டும்தான் பக்தி. அந்த அன்பு கூட பகவானை கொஞ்சோண்டு உன்னை கொஞ்சம் காட்ட, எனக்கு உன்னுடைய சொரூப்பம் என்னன்னு எனக்கு தெரியப்படுத்த, நீதான் எனக்குள்ளார இருக்கேன்னு எல்லாம் சொல்லுது சாஸ்திரம் எல்லாம். ஆச்சாரியர் டெய்லி பாடம் சொல்றாரு, கீதா சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஒன்னும் நீதான் உள்ள இருக்கேன்னு எனக்கு கொஞ்சோண்டு காட்டினேன். இந்த தேக புத்தி கொஞ்சமாவது போகட்டுமே. இந்த தேக புத்தி போச்சு அப்படின்னா, அந்த மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள்லாம் போச்சு அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது தன்னையே தான் அறிய முடியும் அப்படின்னு. அந்த தன்னையே தானா இருக்கக்கூடிய நீ உன்னை எனக்கு கொடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு அருமையான சிவமானசி பூஜா அப்படின்னு ஒரு பூஜா எழுதியிருக்கார். சிவமானசி பூஜான்னு சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமானது. ஞானி பண்ற பக்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்துல ஒரு சின்ன துண்டு மட்டும் சொல்றேன் பாருங்க. மஹ்யம் தேஹி ச பகவன் மதியமேவ ஸ்வரூபம் ஆனந்தம். இதான் ஸ்லோகத்தோட ஒரு லைன் மட்டும்தான் இது. மஹ்யம் தேஹி ச பகவன், என் ஆனந்த ஸ்வரூபத்தையே எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். மஹ்யம் தேஹி ச பகவன், ஏ பகவானே நீ என்ன பண்ண அப்படின்னா மதியமேவ ஸ்வரூபம் ஆனந்தம் ஸ்வரூபம் தேஹி, என்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தையே எனக்கு கொடுப்பாயாக. ஏன் அப்படின்னா நீதான் ஆனந்த ஸ்வரூபமா எனக்குள்ளார இருக்க, உன்னையே எனக்கு தா. இதான் பாத்தீங்கன்னா சிம்பிளான இது பாத்தீங்கன்னா பிரார்த்தனை. ஒரு ஞானிக்கும் ஒரு ஜிக்ஞாசுக்கும் இருக்க வேண்டிய பிரார்த்தனை என்னவா இருக்கணும்? உன்னையே எனக்கு தா, ஆனந்த சுரூபமா இருக்கிற உன்னையே எனக்கு தா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். வெளியில இருக்கிறத எதை கேட்டாலும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும், பேமெண்ட் நீங்க கொடுக்கணும். நீங்க உலகத்துல இருக்கிற எதை சேஞ்ச் பண்ணினாலும், என்ன கேட்டாலும் இது மாயாமயம், உங்களுக்கு கடைசியில துக்கத்தை தான் தரும். அப்ப ஒரே ஒரு காரியம் கேட்கணும், ஆனந்த சுரூபமா இருக்கிற என்னையே எனக்கு தா பகவான். ஏன் அப்படின்னா நானா நீதான் இருக்க, என்னையே எனக்குத்தான என்ன அர்த்தம்? நானா நீதான் இருக்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே பிரார்த்தனை, என்னையே எனக்கு தா பகவானே, வேற எதுவும் கொடுக்காத அப்படின்னு பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் கேட்கிறார், நமக்கு சொல்லி கொடுக்குறார் இப்படிதான் கேட்கணும் அப்படின்னு. இந்த விதமா பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. இதுல பாத்தீங்கன்னா அப்ப ஞானி என்ன பண்றான்? பக்தி பண்றான். எதுக்கு பண்றான்? அந்த நான்லயே நிக்கிறதுக்காக, யோகத்தோடு கூடினவனா பண்ணி அந்த உத்தமமான கதியை பரமாத்மாவையே அடைகின்றான் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அவன் அடையும் போது என்ன பண்றான்? பிரம்மவேத பிரம்மைவ பவதி, முண்டகோபனிஷத் சொல்லுது. பிரம்மத்தை அறிகின்றான், ஈஸ்வரனோட அனுகிரகம் கிடைக்குது. நல்லா பாத்தீங்கன்னா இந்த தேகாத்ம புத்தி எல்லாம் போகுது. போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் பிரம்மம் என்று அறிகின்றான். அறிஞ்ச நிலையில என்ன ஆகும்? 19வது ஸ்லோகம் சொல்லுது. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. ரொம்ப அருமையான ஸ்லோகம். பகூனாம் ஜென்மனாம் அந்தே, அநேக ஜென்மங்களோட முடிவுல. அநேக ஜென்மங்கள் ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் புதுசா கேட்கறவங்களா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்பதான் பாடத்துக்குள்ளாரே வந்திருக்காங்க. பாடத்துக்குள்ளார வந்து பாக்கியம் கிடைச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பாக்கியம். இது மெதுவா மெதுவா என்ன ஆகும், தொடர்ந்து பாடம் கேட்க 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 ஒரு ஞானம் கிடைச்சிடும். ஒரு பகவத்கீதையை நல்ல முறையில ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டோம் அப்படின்னா ஞானம் உண்டாயிரும். ஓஹோ, இதெல்லாம் பொய், நான் பிரம்மமா தான் இருக்கேன். பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு பேரு. அந்த ஆத்மா எங்க இருக்குன்னா உள்ளுக்குள்ளார என்னோட ஹிருதயத்துல சதா நான் ஸ்புரிக்குது. அப்ப நான் ஸ்புரிக்கிறது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா காரியம் எதுவும் பண்ணாம இருக்கும்போது பிரம்மம்னு பேரு, நிர்குணம்னு பேரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை அட்டைன் பண்ண முடியுமா, அந்த நானா எனக்கு சுவானுபவம் உண்டாகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் டைம் எடுக்குது. அப்ப ஞானத்தை உடையவன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 நமக்கு என்ன இருக்கு, தேக வாசனை இருக்கு, லோக வாசனை இருக்கு, சாஸ்திர வாசனை இருக்கு. இந்த 3 வாசனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சாஸ்திர வாசனையை வச்சுக்கிட்டு மெதுவா 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 தேக வாசனை லோக வாசனை இந்த 2த்தையும் நல்லா நிவர்த்தி பண்ணணும், நீக்கணும். இதுக்கப்புறம் மெதுவா மெதுவா அந்த சாஸ்திர வாசனை இருக்கும், அந்த சாஸ்திர வாசனையையும் தூக்கி போட்டுட்டு வெறும் வந்து பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல ராமர் வந்து அனுமானுக்கு சொல்றார். வாசனாத்திரயங்களை தியாகம் பண்ணிட்டு விவேகச்சுதாமணிலையும் சங்கரர் சொல்றார். அப்ப வாசனாத்திரயத்தை வந்து தியாகம் பண்ணிட்டு தான் 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 நிக்கணும். அந்த வாசனாத்திரயம் இருக்கிற 3 வாசனைகள் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு நிறைய டைம் எடுக்குது. லோக வாசனை நம்ம இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா லோகத்தை சத்தியம் நினைச்சுட்டு இருந்தோம். இத பொய்ன்னு சொன்ன மாத்திரத்துல ஒரு வாட்டி சொன்னோன்னு நமக்கு உள்ளுக்குள்ளார போக மாட்டேங்குது. கிளாஸ் முடிச்சு வெளியில போனோன்னு சத்தியத்துவம் வந்துடுது. அதே மாதிரி தேகம் பொய்ன்னு சொன்னாலும் இதை வந்து விலகி இருந்து பாக்குற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. இதுல வந்து சுகம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் நம்ம என்ன ஆயிடும், அட்டாச்மெண்ட் ஆயிடுது. இது வந்து வெறும் திருஷ்யம், இது மாயாமயம், இல்லூஷன் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இது மெதுவா மெதுவா ஒரு ஆச்சாரியர் என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒருத்தருக்கு என்ன பண்ணுவார், ஓங்கி ஓங்கி சம்மட்டியில அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு ஆச்சாரியர் ரூபமா பகவானுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம பண்ற புண்ணிய கர்மத்தினால வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கல்டிவேட் ஆகி பரிபூர்ணமா ஒரே லாஸ்ட் ஜென்மத்துல ஒரே ஒரு குருநாதர் வருவார். சும்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையா இப்படி நடக்கணும்னு கூட இல்ல, நீ தாப்பா அதுவா இருக்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த கடைசி ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடியும் போது ரிப்பன் கட் பண்றதுக்கு ஒருத்தர் வருவார். ரிப்பன் கட் பண்ணி மோக்ஷ சாம்ராஜ்யத்துல பிரவேசம் பண்ணி விட்டுருவார். அதான் வந்து சொல்லுது பகூடாம் ஜென்மனாம் அந்தே, அநேக ஜென்மங்களோட முடிவுல ஞானவான், ஞானத்தை உடையவன், பரோட்ச ஞானத்தை உடையவன் என்ன பண்றான், அபரோக்ஷ ஞானத்தை அடைகிறான். மாம் பிரபத்தியதே, என்னை அடைகின்றான். எப்படி அடைகின்றான், எங்கேயோ போய் அடைகிறானா இல்ல, எப்படி அடைகின்றான், வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனே இது எல்லாமா இருக்கார். நானும் வாசுதேவனா தான் இருக்கேன், இங்க இருக்கிற எல்லாமே வாசுதேவனா தான் இருக்கு, இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நாம ரூபம், இது எல்லாத்துக்கும் உள்ளார வந்து பகவான் சச்சிதானந்தமா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வாசுதேவனா அறிகின்றான். வாசுதேவ சர்வமிதி அப்படி அறியக்கூடிய மகாத்மா இருக்கான் பாருங்க, ச மகாத்மா, அவன் தான் மகாத்மா. நம்ம எல்லாம் ஆத்மாவா இருக்கோம், சின்னதா அல்பத்துல மாட்டிட்டு இருக்கோம். மகான் ஆத்மான்னு அர்த்தம் சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கிறவன், சர்வத்தையும் ஆத்மாவா பார்க்கிறவன் மகாத்மாவா ஆயிடுறான். அந்த மகாத்மா சுதுர்லபா, மிகவும் அரிதானவன் சொல்லியாச்சு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து அபூர்வத்தான் ஒண்ணு சொன்னோம் தெரியுதுங்களா, மனுஷியானாம் சகஸ்திரேஷு கஷ்டித் யததி சித்தையே, 3வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். மனுஷியானாம் சகஸ்திரேஷு கஷ்டித் யததி சித்தையே, மனிதர்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மத்தியில் யாரோ ஒருத்தன் என்னை அறிஞ்சிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். அப்படி அறிஞ்சிக்கணும்னு முயற்சி பண்றவர்கள் மத்தியிலும் எததாமபி சித்தானாம், முயற்சி பண்றவங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மத்தியிலையும் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித்மான் வேதி தத்வதா, யாரோ ஒருத்தன் உள்ளது உள்ளபடி அறிகின்றான் அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அதே 3வது ஸ்லோகத்துல சொன்னதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 19ல ரிப்பீட் பண்ற. அந்த மாதிரி அறியக்கூடிய அந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அனுபூதியா சர்வம் வாசுதேவன் அப்படின்னு அறியறது. சாஸ்திரம் படிச்சவங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கும்பமேளாலாம் நடந்துட்டு இருக்கு. கும்பமேளாக்கு போனீங்க அப்படின்னா சாஸ்திரம் தெரிஞ்சவங்க சம்ஸ்கிருதத்தையும் தர்க்கத்தையும் பிடிச்சு நல்லா
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரில் பண்ணி மந்தனம் பண்ணி அவ்வளோ ஞானத்தோட இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா வந்து தேக வாசனை போயிருக்காது, லோக்க வாசனை போயிருக்காது, சாஸ்திர வாசனை போயிருக்காரு. இதுல ஏதாவது ஒண்ணுத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். தேக வாசனை போறது ரொம்ப கஷ்டம். லோக்க வாசனை நிறைய பேருக்கு நாமத்திலையும் தன்னுடைய ஆசிரமத்துக்காகவும் இதுக்காகவும் பேரு புகழுக்காக நிறைய காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி அனுபூதிமானா இருக்கிறவன் யாரோ ஒருத்தன். மற்றவங்க எல்லாம் ப்ராசஸ்ல இருக்காங்க. அப்ப ப்ராசஸ் முடிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஒருத்தர் 2 பேர் தெரியுறாங்க. பிரம்மசூத்திரத்துல பிருகதாரண்யத்துல சாந்தோக்கியத்துல சொல்லுது, அலிங்ககன்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. அலிங்ககன் என்ன அர்த்தம்? அடையாளமே இல்லாமல் இருப்பான். ஞானிக்கு என்ன அடையாளம்? அடையாளமே இல்லை. அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு யாருன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பேசும்போது தெரியும். யூடியூப்ல போட்டோம் அப்படின்னு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு தெரியும். ஞானி வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிமான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய சொரூபத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பார். அலிங்கம்னா அடையாளம் இல்லாதவரா இருப்பார். அது மாதிரி மகாத்மா ரொம்ப கிடைப்பதற்கு அரிதானவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருக்கு. அபூர்வதா இந்த லிங்கம் தான். இதுக்கப்புறம் சரி சுவாமி, ஏன் நம்மளால அறிய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தியை நம்ம ஏன் பண்றோம்? அதுக்கு ஏதாவது இருக்கணுமே அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். காமைஸ்தைஸ்தைர் ஹிருதஞானாஹ பிரபத்யந்தே அன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதாஸ்வயா. காமைஸ்தைஸ்தைர் ஹிருதஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதாஸ்வயா. காமைஸ்தைஸ்தைர் ஹிருதஞானாஹ அந்தந்த காமங்களால், காமைஹி தைஹி தைஹி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காமம். சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலலாம் எக்ஸாம் ஃபீவர் வரும். எனக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டாவே அது கண்டஸ்டம் பண்ணி மெமரைஸ் பண்ணி சொல்லணும்னு டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. காலிலேருந்து உடம்பெல்லாம் உதறும், அப்படி ஷிவரிங் ஆகிட்டே இருக்கும். பார்த்தாவே எனக்கு உள்ளுக்குள்ளார மனசு நிற்காது. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் தெரியுமா, பிள்ளையார் கோயிலை சுத்திட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு, சரஸ்வதி கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சரஸ்வதி மந்திரத்தையே சொல்லிட்டு போறது, காயத்ரியை சொல்றது, இது மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானே நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும், எந்த தடுமாற்றமும் இல்லாமல். இன்னொருத்தர் கொஞ்சம் மேல போனோம்னு நல்ல குரூப் கிடைக்கணும், 10th வரும்போது நல்ல மார்க் வரணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கூல் செகண்ட் வரணும். 12th முடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல குரூப் கிடைக்கணும், நான் நினைக்கிற குரூப் கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி போகும்போது நல்ல இன்ஜினியரிங் குரூப் கிடைக்கணும், இல்லை நல்லா வந்து ஆர்கிடெக்ட், அப்புறம் டிசைன்லாம் நான் இருக்கும்போதெல்லாம் கிடைக்காது. ஆர்இசியில் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆர்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்கிடெக்டாக கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி கல்பனா. அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் அதுக்கப்புறம் நல்ல மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், நல்ல குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும், இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் போனால் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னைக்கு நேற்று வந்து சொன்னார், சாமி என் பையன் ஃபாரின் போகிறான், அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை ஃபுல்லாக ஃபாரின் போகணும். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சீட்டு கிடைக்கணும், பையனுக்கு பிரார்த்தனை பண்ணிங்க சுவாமி எம்டி சீட்டு கிடைக்கணும். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. அப்போ அவங்களோட காமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, காமைஹி தைஹி தைஹி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காமங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஆப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியே ஆகிறது இல்லை, நில்லுக்கு வரதே இல்லை என்னைக்கும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபகிருத ஞானாக, அவங்களுடைய ஞானம் வந்து விவேக அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அபகரணம் செய்யப்பட்டு விட்டது, ஸ்டீலிங் பண்ணிட்டாங்க, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அந்நிய தேவதாக பிரபத்யந்தே, மற்ற தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், உள்ள இருக்கிறது ஒரே தேவதைன்னு தெரியாம விதவிதமான நாமரூபங்கள், பிள்ளையாருக்குள்ளார ஒருத்தர் இருக்கார், முருகருக்குள்ளார ஒருத்தர் இருக்கார், அம்பாளுக்குள்ளார ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுக்குள்ளார ஒருத்தர் இருக்கார், சிவனுக்குள்ளார ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு தேவதா ரூபங்களையும் தனித்தனின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனி பலனை கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்நிய தேவதாக பிரபத்யந்தே.
உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு வெளியில இருக்கிற தேவதைகளையே சரணாகதி பண்றோம். பண்ணிட்டு என்ன பண்றோம்? தம் தம் நியமமாஸ்தாய, அந்தந்த தேவதைகளுக்குன்னு ஒரு நியமம் இருக்குமா? என்ன இருக்கும்? அம்பாளுக்கு போகணும், சிவப்பு கலர் புடவையை கட்டிக்கோ. சபரிமலைக்கு போனோம், கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. 48 நாள் விரதம் இரு. இதுக்கு எவ்வளவு விரதம் தெரில. இங்க ஓம் சக்தி கோயிலுக்கு 21 நாள் ஏதோ இருக்காங்க. 21 நாள் விரதம் இரு அம்பாளுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. சஷ்டி விரதம், முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு இந்த விரதம் இரு. பச்சை கலர் வேட்டியை கட்டு பாருங்க. பச்சை கலர் வேட்டி முருகனுக்கு, கருப்பு கலர் வேட்டி சபரிமலை சுவாமிக்கு, சிவப்பு கலர் வேட்டி அம்பாளுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா கலருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்று வச்சாச்சு. நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா சனி பாபான்னு பேர். பாபாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கருப்பா வந்து பாத்தீங்கன்னா முகத்துல கருப்பை பூசிப்பான், ட்ரெஸ் கருப்பா இருக்கும், சனி பாபா அப்படின்னு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆடையில இருந்து, உபச்சாரங்கள்ல இருந்து, அனுஷ்டானங்கள்ல இருந்து, மந்திரங்கள்ல இருந்து எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அந்த காமத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேவத்தைக்கு ஏத்த மாதிரியான நியமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நின்றவர்களாக பிரகிருத்தியா நியதா சுயா, அவங்களுக்குன்னு உள்ள பிரகிருதி. அவங்களுக்கு என்ன பிரகிருதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ வாசனா. நீங்க இந்த இஷ்ட தேவதா உங்களுக்கு இப்ப தோணுது, ஒண்ணுல பிடிப்பு வருதுன்னா முந்தின வாசனை பிரகிருத்தின்னு பேரு. அவங்களுடைய ஜென்மாந்தரத்துல உண்டான வாசனைகள் மூலமா அந்தந்த தேவதைகள் மேல ஒரு பற்றுதல் வருது. அதுக்கேத்த மாதிரி நியமங்கள்லாம் அனுஷ்டானம் பண்றோம். நியத்தா சுயா, அதனால வசப்பட்டு, அந்த வாசனையினால வசப்பட்டு நீங்க தன்னுடைய சொந்த வாசனைகளால அந்தந்த தேவதைகளுக்கு பிடிப்போட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போறீங்க அனுஷ்டானத்தை. யோ யோ யாம் யாம் தனும் பக்தக. அடுத்த ஸ்லோகம் 21. யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதே தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதே தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தः, எவரவர்கள் எந்த ஆசைப்பட்டவர்களாக, யோ யோ யாம் யாம் எந்தெந்த காமத்தை உடையவர்களாக, யோ யோ தனும் பக்தக எந்தெந்த உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா வழிபடுகிறார்களோ, பிள்ளையார் வந்து எல்லாத்துக்கும் விதவிதமான ரூபங்கள், தேவதா ரூபங்கள் இருக்குல்ல, எந்தெந்த ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் ஸ்ரத்தையா அரிச்சித்தும் இச்சதி, ஸ்ரத்தையோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி பண்றானோ. ஐயோ, கோயிலுக்கு போனா நேற்று நான் நாதபிரமத்தை சொன்ன பாருங்க, இவ்வளோ சிரத்தை எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் தேவதைகளாவே. பக்தர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா சுவாமியை பார்க்கறதுக்கும் ஆரத்திக்கும் வராங்க. நான் டெய்லி பார்க்குறேன் எவ்வளோ பக்தர்கள்னு, ஆனந்தமா இருக்கு. இந்த திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகா புண்ணிய பூமிங்க இது. இந்த பாரத தேசமும் இவ்வளோ பெரிய புண்ணிய பூமியா இருக்கு. இப்பெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 40 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வராங்களாம், கும்பமேளாக்கு. பார்த்தீங்கன்னா என்ன பக்தி ஸ்ரத்தா இருக்குன்னு ஆச்சரியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவத்தை வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா ஒருத்தருக்கு ராமர், ஒருத்தருக்கு ஹனுமான், ஒருத்தருக்கு சீதா. ராமரை ஒத்துக்கிறவன் சீதாவை ஒத்துக்க மாட்டான், சீதாவை ஒத்துக்கிறவன் ராமரை ஒத்துக்க மாட்டான். என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுங்களா? சிவபெருமானை கும்பிடுறவன் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலை ஒதுக்கி தள்ளுறவன் இருக்கான். அம்பாலை உபாசனை பண்றவன் சிவபெருமானை பாக்குறது இல்லை. லட்சுமியை பாக்குறவன் விஷ்ணுவை பாக்குறது இல்லை. விஷ்ணுவை பாக்குறவன் லட்சுமியை பாக்குறது இல்லை. இவ்வளவு தனித்தனியா இஷ்ட தேவதைகள் இருக்கு. இது மாதிரி ஸ்ரத்தையோடு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை செய்கிறார்களோ, தஸ்ய அந்தந்த பக்தர்களுக்கு அச்சலாம் ஸ்ரத்தாம், அவங்களுடைய ஸ்ரத்தைய வந்து அசைக்காததாக நான் என்ன பண்றேன், பலன் கொடுப்பதன் மூலம் நான் என்ன பண்றேன், தாமேவ விததாம்யகம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்களுடைய சிரத்தைக்கு ஏத்த மாதிரி, அவங்க பண்ற பூஜைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ரூபங்கள்ல இருந்து நானே பலன் கொடுத்து அவங்களோட சிரத்தையை என்ன பண்றேன், அசைக்காமல் செய்கின்றேன். என்ன அற்புதம் பாருங்க. நீங்க எதை வேணா கும்பிட்டுங்க, உள்ள இருந்து பலன் கொடுக்கறது யாரு? ஒரே பரமாத்மா. சுத்த நிர்குணமா இருக்கிறவர் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனாய், அந்த ஈஸ்வரனோட அநேக ரூபங்களா இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா தேவதா ரூபங்களும் இருக்கு. அப்ப உள்ள இருக்கிறது ஒரே ஈஸ்வரன், சச்சிதானந்த பிரம்மத்தோட சேர்ந்த மாயையோடு இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார்.
அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்தந்த தேவதைகள் கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல அந்தந்த தேவதைகள்ல இருந்து இல்ல, ஒரே தேவதா ஈஸ்வரன் மட்டும்தான் ஒரே ஒரு உதரா இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். நம்ம என்ன பண்றோம், பலன் கிடைக்க இந்த தேவதை வேற அந்த தேவதை வேற அப்படின்னு தேவதைகள்ல பேதத்தோட இருந்துகிட்டு இருக்கும். உள்ள இருக்கிற பரமாத்மாவை நம்ம ஒருத்தர்னு தெரியாம போயிட்டோம். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் அடுத்து சொல்ற 22 சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சதயா அந்த மனுஷன் இருக்கான்ல, இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கான் சிரத்தையோட. அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சிரத்தையோடு கூடினவனா, ஸ்ரத்தையா யுக்தக தயா ஸ்ரத்தையா யுக்தக அந்த சிரத்தையோடு கூடினவனா இருந்துகிட்டு தஸ்ய ஆராதனம் ஈகத்தை அந்த தேவதையோட ஆராதனத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலையில அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், நான் சொன்னேன்ல பூத்த நாராயணருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு குழந்தை வந்து கையில எனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அந்த கை குழந்தை பையனுக்கு வந்து வயசு கம்மியா தான் இருக்கும், 25 வயசுக்குள்ளதான் இருக்கும் பையன். ஒரு குழந்தைய வந்து தோல்ல வச்சிருக்கா. நான் தொட்டு பார்த்தா அது ரொம்ப சோர்வா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, சாமி ஜுரம் சாமி அப்படின்னு. ஐயோ ஜுரம்னு வந்திருக்கீங்க. அவன் சாமி இந்த மாலைலாம் நாங்க தான் கட்டணும் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். ராத்திரியை ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஓரமா போட்டுட்டு, அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தைய ஜுரத்தோட இருக்கிற குழந்தைய ஓரமா போட்டுட்டு துணியில சுத்தி ஓரமா வச்சுட்டு ஈஸ்வரனுக்காக ஒரு கர்மா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வளவு பெரிய புண்ணியாத்மா. யோசிச்சு பாருங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் 3 நாளா அப்படியே அலங்காரம் இருந்துச்சு. 3 நாளா பார்க்கும் போதெல்லாம் அந்த பையனோட அவனுக்கு நல்லா இருக்கட்டும், அவன் குழந்தை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். ஏன்னா ஈஸ்வர கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானே இவனுக்கு. இப்போ வந்து பாருங்க, அவன் பண்ணியிருக்கான், ஆராதனை பண்ணியிருக்கான். என்னோட அவன் சொல்றான் என்னோட இது சாமி என்னோட கைங்கரியம், என்னோட ஈஸ்வரனுக்கு என்னோட கைங்கரியம் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சிரத்தையோட எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கன்றீங்க. திருவண்ணாமலையில நான் வந்து மற்ற ஊர்ல கட்டல நான் பார்த்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில பார்த்தா அவ்வளோ பக்தர்கள், அவ்வளோ ஸ்ரத்தா. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் சேஷ்டை பண்றாங்க. ஒரு காரியம் வெளியில தெரியுது, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய காரியம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம், இலையை தூக்கி போட்டு. பின்னாடி எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க தெரியுங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அலங்காரத்துக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. ஒரு சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம், அதுக்கு பின்னாடி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எவ்வளவு இது இருக்கு, எத்தனை பேரோட அர்ப்பணிப்பு இருக்கு. ஆனா பகவான் என்ன பண்றார், அந்த அர்ப்பணிப்புக்கு எல்லாம் சிரத்தையோடு பண்ற எல்லாத்துக்கும் லபதேச்ச ததக்காமான், அவங்க எதெல்லாம் கேட்டாங்களோ அந்த ஆராதனையினால அந்த எல்லா காமங்களையும் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த சிரத்தையோடு கூடிய பக்தியினால் அடைகிறார்கள். மயைவ விகிதான்கி, ஆனா யாரு கொடுக்குறா சுவாமி, தான் மயைவ விகிதான், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க கேட்ட காமங்களை எல்லாத்தையும் பூர்த்தி பண்றேன். ஹிரண்ய கர்ப்பரா கர்மபல தாத்தாவா ஒரே ஒருத்தர் தான் இருக்க. சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. நீங்க யாருக்கு வேணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க, யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அது என்ன ஆக போகுது, அந்த ஒரே பகவானுக்கு தான் போய் சேரப்போகுது. அவர் தான் உள்ள இருந்துகிட்டு கர்மபல தாத்தாவா இருந்துகிட்டு வேற வேற ஃபார்ம்ல இருந்துகிட்டு அவங்க உங்களுடைய ஆசைகளை கொடுக்கின்றார் அப்படின்னு 22வது முடிஞ்சு. சரி சாமி, நல்லது தானே சாமி, பகவானுக்கு என்ன நான் கேட்கிறேன், பகவான் கொடுக்குறாரு, இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சுவாமி? யாராவது கேட்கலாம்ல சாமி. நம்ம கேட்கறதுலாம் அவர் கொடுக்குறாரு, நான் பக்தி பண்றேன், நான் பக்தனா இருக்கேன், நான் பக்தனாவே இருந்துகிட்டு இருக்கேனே, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? எதையும் கேட்காதுன்னு சொல்றீங்க, அன்பு பண்ணுன்றீங்க, எதுக்கு? எனக்கு உரிமை இருக்கு சுவாமி. இது மாதிரி யார் சொல்லுவா அப்படின்னா, என்கிட்ட ஒரு வைஷ்ணவ பக்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப அடாவடினா முரட்டு பக்தர். அவர் சொல்லுவார், நான் எனக்கு உரிமை இருக்கு பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, ஏன் பகவான் நான் கேட்பேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு. அதேதான் பகவான் சொல்ற. இது மாதிரி பகவான்கிட்ட யாராவது கேட்டிருப்பாங்களா இருக்கும். பகவான் சொல்ற, அந்த வத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம்
தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அருமையான ஸ்லோகம். நீ கேப்பப்பா, எல்லாம் கரெக்டு தான், நீ கேட்கறதெல்லாம் கரெக்ட், உரிமை இருக்கு உனக்கு, பகவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கேட்கறது எல்லாமே அல்பம்பா, எல்லாமே நாசத்தை உடையது. நீ எதையெல்லாம் கேட்கிறியோ அது எல்லாம் ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும். நீ கேட்கறது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார் அந்தவத்து. அந்தவத்து அந்தவத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிவை உடையது, அனித்தியமானது. எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கிடைச்சது, அதெல்லாம் போயிடுச்சே. இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயாமயம். நீங்க கேட்கறதெல்லாம் இல்லாம போயிடு, இல்லூஷன், கனவு மாதிரி. அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேஷாம் பலம் அந்தவத்து. அந்த எல்லா பலன்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது. தேஷாம் அவர்களுடைய தத்பவத்தி அல்பமேதசாம், அவர்களுக்கு உண்டாகிற அந்த பலன்கள் எல்லாம் அந்தத்தை உடையது. அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? அல்பமேதசா, அல்ப புத்தி. அல்ப புத்தி அப்படின்னா நான் சொன்னேன்ல, என்னையே கொடு. கேட்கணும், என்ன கேட்கணும்? பகவானே மஹ்யம் தேகிச்ச பகவன் மதியமே சொரூபமானந்தம், என்னுடைய ஆனந்த சுரூபத்தையே எனக்கு கொடு, நித்திய சுரூபத்தையே எனக்கு கொடு அப்படின்னு தான் பகவான்கிட்ட கேட்கணும். முடிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சின்ன சின்ன அல்பமான விஷயங்களை கேட்கிறோம். பகவானே உன்னையே எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கும்னு. பகவான் ஆனந்த சுரூபம், ஆனந்த சுரூபமா இருக்கிற அவரையே கேட்காம அல்ப அல்ப ஆனந்தத்தையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே, அப்பெல்லாம் நமக்கு அல்ப புத்தி தானே இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றாரு இங்க அல்பமேதசாம்ட்டார். அல்ப புத்தி இவங்க எல்லாம் சின்ன சின்னதா கேட்கிறான், அதெல்லாம் முடிவை உடையதா இருக்கு அந்த பலன்கள் எல்லாம். யாரு? தேவான் தேவயஜோ யாந்தி. எவனெல்லாம் தேவதையை பூஜை பண்றானோ அவன் தேவதையை பூஜை பண்றதுனால எதை அடைகின்றான்? தேவதையவே அடைகிறான். அக்னியை பூஜை பண்றவன் அக்னி ஆகிறான், வாயுவை பூஜை பண்றவன் வாயுவை அடைகிறான். இது மாதிரி தேவதைகளை பூஜை பண்றவங்க எல்லாரும் தேவதைகளையே அடைகிறார்கள். அதே நேரத்துல இன்னொரு ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல இருக்கு. என்னன்னு கேட்டா, பித்ருக்களை பூஜை பண்றவங்க பித்ருக்களையே அடைகிறார்கள். நிறைய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பித்ரு தேவதைகள் இருக்கு, நிறைய சொர்க்கத்துல இருக்க தேவதைகள் இருக்கு. இதையே பூஜை பண்ணி அதையே அடைகிறார்கள். ஆனா மத்பக்தாக, ஆனால் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பக்தர்கள் யாந்தி மாமபி, என்னையே அடைகிறார்கள். அப்ப என்ன பண்ணணும்? பக்தன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஆனந்த சுரூபமா இருக்கிற அந்த ஒரே பரமாத்மா யாரு? ஹிரண்ய கர்ப்பர் சூத்ராத்மாவையே நம்ம என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அவரையே நம்ம அடைய முடியும். அவரையே அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் சொல்ல வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானையே வந்து பாத்தீங்கன்னா சதா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒரே ஒருத்தர், கர்மபலதாத்தா ஒருத்தர் தான், எல்லா தேவதைகளையும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்றவன் அவரையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகம் முடியும். இதுல சிவானந்த லகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பக்தி வந்து சிவானந்த லகரியில சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரம் இருக்கா, ஏறு அலிஞ்சல் அப்படின்னு ஒரு மரம். ஏறு அலிஞ்சல் அப்படின்னு தமிழ்ல இருக்கிறது. ஏறு அலிஞ்சல்னு ஒரு மரம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஊட்டி பக்கத்துல இன்னும் அந்த மரம் இருக்குன்றாங்க. அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? மரத்துல இருந்து விதை பழம் காய் காய்ச்சி, அந்த மரத்துல இருந்து காய் காய்ச்சி பழமாயி அது என்ன ஆகும்னா வெடிக்குமா. வெடிச்சு அந்த விதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுவுமா. மரம் நல்ல பெரிய மரமா இருக்கும், விதைகள்லாம் கீழே விழுந்தோன்னே இந்த விதைகள்லாம் என்ன பண்ணுமா, மெதுவா 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 அதோட ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாயிடும், வந்துருமா. அதுவே நகர்ந்து 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 மெதுவா ரூட்டுக்கு வந்துருமா. ஏதோ 1-2 விதைகள் மட்டும்தான் ரூட்டுக்கு வர முடியாம தடை, ஏதாவது தடுப்பு இருந்துச்சு அப்படின்னா, சின்ன சின்ன கல் ஏதோ வந்து மாட்டிச்சுன்னா அதுதான் மத்த மரமா மாறுமா. தடை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிளைன் கிரவுண்டாவோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகள்லாம் அந்த ரூட்டுக்கு வந்து அந்த மரத்தோட ஒன்றாகி விடும். பக்தன் அப்படின்னா எது? ஓஹோ, சரி 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 சரி. நான் பார்த்தது இல்லை, ஆனா வந்து கேட்டிருக்கேன். ஓங்கார சுவாமி சொல்லியிருக்காரு.
சரி சரி. ஏறு அழிஞ்சல் அப்படின்னு ஒரு மரம். அது லோக்கல்ல என்ன பேருன்னு தெரியல. ஏறு அழிஞ்சல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னுடைய மூலத்தையே நோக்கி வந்து மூலத்தையே அடைகிறதோ அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த லகரியில சங்கரர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு துண்டை வச்சிங்கன்னா மேக்னெட்டோட வந்து நம்ம ஒரு மேக்னெட் எடுத்து மேலே இப்படி காட்டினாவே என்ன ஆகும், கீழே இருக்கிற இரும்பெல்லாம் டக் டக்னு வந்து பிடிச்சிக்குது இல்லை. அதே மாதிரி பக்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா சதா இரும்பு துண்டா இருக்கிற நம்ம மேக்னெட்டா இருக்கிற பகவானையே போய் கட்டி பிடிச்சுக்கணும், ஆலிங்கனம் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது பக்தியை சொல்றார். மூணாவது பக்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பதிவிரதாவை சொல்றார். பதிவிரதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா எப்பவுமே வந்து கணவனோட எல்லாமே தானே கணவனோட சிந்தனையிலேயே இருக்கிறது. எப்பவுமே ஈருடல் ஓர் உயிர், எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்டையே நினைச்சுக்கிட்டு இருக்க பதிவிரதா மாதிரி பக்தன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் பகவானையே வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவனோட சிந்தனையிலேயே மன்மனாபவ மத் பக்தோபவன் இருக்கணும். இது மூணாவது பக்தி. நாலாவது பற்றி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தனிச்சு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீப்பரோட வேலை என்னன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 செடி இந்த சங்கு புஷ்பத்தோட செடி நிறைய வச்சிருக்கேன் நான். இந்த சங்கு புஷ்பம் வந்து கிரீப்பர் கொடி. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல எது கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு அதோட போய் சுத்திக்குது. எப்படி கிரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பற்றுக்கோலை வந்து பாத்தீங்கன்னா போய் பிடிச்சுக்கிட்டு சுத்திக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்தன் சதா காலமும் என்ன பண்ணணும், பகவானை வந்து பாத்தீங்கன்னா பற்றிக்கிட்டே இருக்கணும். கிரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அந்த பற்றாம இருந்துச்சுன்னா வேஸ்டா போயிடும். என்ன 100 செடி ஒன்று வச்சிருக்கேன், அது வந்து பாத்தீங்கன்னா எங்க போறதுன்னு தெரியாம அது வீணாயிட்டு இருக்கு. அதே கிரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போலோ ஒரு செடியை பிடிச்சுக்கிச்சு அப்படின்னா நல்ல முறையில் அது மேல 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 போயிட்டே இருக்கு. அது மாதிரி பக்தன் கொடிய மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் முக்கியமான எக்ஸாம்பிள் கடைசியில் ஆச்சாரியர் சொல்றாரு, நதி சமுத்திரம் மாதிரி இருக்கணும் அப்படின்ற. நதி சமுத்திரம் எப்படி அப்படின்னா எங்கேயோ மலை மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மலை முகடுகள்ல சிகரங்கள்ல மழையா பெய்யுது. அந்த மழையா பெஞ்ச தண்ணி எல்லாம் வேற வேற பேர்ல வந்து ஆறா பெருக்கெடுத்து ஓடி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல ஒண்ணு எப்படி கலக்குதோ அதே மாதிரி பக்தன் நம்ம எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம்ல, நம்ம எல்லாம் தனித்தனியா நதிகள் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரு பேரு எல்லாம் வேற வேற, எல்லாருக்கும் நாமரூபம் வேற வேற. ஆனா நம்ம அடையிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் அடையிற இடம் பரமபதம், அந்த பகவான் இடத்துல போய் ஒண்ணு சேர்றது. சமுத்திரத்துல எல்லா நதிகளும் ஒன்று கலக்கிற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த லகரியில ஆச்சாரியர் பக்தர்களுக்கு சொல்றாரு. அதனால ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், மூல காரணத்தை அடையணும். மூல காரணம் என்னது, எனக்குள்ளார இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அவர் தான் உள்ள இருக்கும் போது என்ன பண்றார், ஈஸ்வரனா இருந்துகிட்டு எல்லாத்தையும் பண்றார். அப்ப அவரோட விபின்ன சக்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா சக்தியோட சேர்ந்து விதவிதமான தேவதா ரூபங்களா இருக்கு. அதனால கர்மாத்தியரை புரிஞ்சுக்கிட்டு எது நடந்தாலும் பகவான் நல்லதுதான் பண்றார், நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கார். வெளியில இருக்கிறத எதையுமே எனக்கு கேட்க வேணாம், என்னையே கொடு பகவானே, உன்னையே கொடு என்னையே கொடு, இது மட்டும்தான் பிரார்த்தனையா வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணணும். மற்றது எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது, அந்தத்தை உடையது, முடிவை உடையது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः துக்தா கோபாலநந்தனः
पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम नारायण नारायण नारायण। எது பண்ணாலும் பகவான் நல்லதான் பண்றார். கர்மத்தில் இருக்கிறது தான் நடக்கும். ஈஸ்வர இச்சா. இந்த சப்தங்களை பயன்படுத்திக்கிட்டே இருங்க. எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா. அப்படி பண்ணும்போது அந்த சரணாகதி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. பகவானை வந்து சர்வஜரா அலோவ் பண்ணுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். பகவானை வந்து பார்த்தீங்கன்னா கருணாமூர்த்தியா அலோவ் பண்ணுங்க. அகைத்துக்க கருணை, பகவான்கிட்ட இருக்க கருணை வேற யாருக்கும் இல்லை. உன்னுடைய கருணைப்படியே நடக்கட்டும், உன்னுடைய பிளான் என்னவோ அதுவே நடக்கட்டும், எனக்குன்னு எந்த பிளானும் இல்லை, என்ன நடத்துறியோ நடத்திக்க அப்படின்னு அலோவ் பண்றது பகவானை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலேயே பகவானை பிரீத்தி பண்றது அதுதான் முடியும். நம்ம பண்ற வேற எந்த உபச்சாரங்களும் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி குக்க நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அற்புதமா பகவான் பார்த்துப்பாரு, நம்ம கேரி பண்ணிப்பாரு.